வணக்கங்க. நாங்கள் திருவற்றூர்லேருந்து வரோம். இவர் செல்ல தான் சொல்லுவேன் நான். ஏன்னா எனக்கு விஜயகாந்த் அவர் வீட்டுக்கே போய் நாங்கள் சின்ன வயசில் அவர் வீட்டுக்கே போய் அவர்கிட்ட நாங்கள் சாப்பிட்ருக்கோம், அவரை பார்த்துருக்கோம், அவரை நாங்கள் அவர்கிட்ட ஷூட்டிங் நடக்கும்போது ஃபோட்டோ பிடிச்சிருக்கோம். அவருன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஃபுல் மெயின்டே எனக்கு செல்லம் விஜயகாந்த் தான் அப்படின்ற அளவுக்கு நாங்கள் அந்த மாதிரி இல்லாமல் அவர் படம் ஒரு படம் விட மாட்டேன். ராஜா நடையிலேருந்து செல்வலேருந்து நிறைய படம், எந்த படமாக இருந்தாலும் சரி அவர் படம் பார்க்காத இருக்க மாட்டேன். ஆனால் அவருக்கு இந்த மாதிரி ஆகிட்ட பிறகு யாரோ கெட்டவங்களாக இருக்கிறாங்க. நான் நல்லவரான தெய்வர் இவரை விட்டு வைக்கல. இன்னமும் அவர் தெய்வமாக தான் வாழ்கிறாரு. இங்கே வர மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லது பண்ணுவாருன்ற நம்பிக்கையோடு அவங்க வராங்க. ஏன்னா இது தெய்வம் இருக்கிற இடம். இந்த தெய்வத்தை பார்க்க எல்லாம் வராங்க. இதை நாங்கள் ஒரு கைவிட்டுட்டோம். நாங்கள் இந்த தலைவரே நாங்கள் கைவிட்டுட்டோம். அதுதான் எங்களுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அவர் சொல்லும் போது நாங்கள் எடுத்துக்கல. அவர் போன பிறகு தான் அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறாரு, எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கிறாரு. கைவிட்டுட்டோமே, இவரை விட்டுட்டோமே, நாங்கள் மன குற்ற உணர்ச்சியோடு இருக்கிறோம். இனி நாங்கள் கைவிட மாதிரி இனிமேல் விட மாட்டோம். நாங்கள் கட்சிக்காக நாங்கள் என்ன செய்யணுமோ நாங்கள் செய்வோம். அவர் தெய்வமாக இருந்து காப்பாற்றுறாரு. அவர் தெய்வமாக தான் இருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் தெய்வமாக தான் இருக்கிறாரு. அன்றைக்கி வர முடியல, ஏன்னா ஒரே கூட்டமாக இருக்குது, லேடிஸ் போக முடியாதுன்ட்டு அவர் சொன்னோன்னே எனக்கு நெஞ்சு வலி வந்துச்சு, முடக்கவாதம் எனக்கும் அவருக்கு. அதனால் வர முடியாமல் போச்சு. இன்றைக்கி தான் வந்தேன். பார்த்து உயிரே போயிருக்கு. எங்ககிட்ட இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் அப்படி தான் இருக்கோம். முடியல. அவரை நாங்கள் பார்க்கும்போது, அவர் நேராக பார்க்கும்போது சரி, படத்துலேயும் சரி கம்பீரமாக வருவார். அவர் பேசுகிற டைலாக்கு என்ன மாதிரி டைலாக்கு, அந்த மாதிரி தமிழன்னா இவர் தான் தமிழன்ற மாதிரி தான் அவர் நடித்தார். அந்த மாதிரி தான் இருந்தார். கம்பீரமாக பார்த்துட்டு இன்றைக்கி இங்கே பார்க்கும்போது நெஞ்சே வெடித்து போகிற மாதிரி இருக்குது. உங்களை கைவிட்டுட்டுமே தலைவரேன்னு இதை தான் எங்களுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அவர் யாராலையும் மறக்க முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்தது இவரு தான் எல்லாரோட மனசில் இப்போ நிற்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுக்கு அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. தெரிஞ்சும் தெரியாது நல்லதுங்க. அரசியல்வாதினா இப்படி தான் இருக்கணும். இந்த உலகத்திலேயே இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியை யாருமே பார்க்க முடியாது. அவர் ஒரு குற்றவாளியே கிடையாது. ஒரு நேர்மையான அரசியல்வாதி. மக்களுக்காகவே வாழ்ந்தார். மக்கள் தான் அவர் மக்களேன்னு குரல் கொடுத்தாரு. அந்த மீடியாக்காரனுங்க அவர் அது சொல்கிறத விரும்பலை. ஆனால் அவர் அதனால தான் அனுபவிச்சுட்டாங்க. ஆனால் அவர் இப்போ கூட இங்கே தான் சார் இருக்கிறார். அவர் தெய்வமாக இருந்து மக்களுக்கு எல்லாம் எவ்வளோ குறையோடு நாங்கள் கோயிலுக்கு போய் அனுப்பிட்டு எங்கள் தலைவர்கிட்ட அழுது அவரை ஏற்றுப்பார். கண்டிப்பாக எங்களுக்கு நல்லது செய்வார். கட்சிக்கு அப்பாற்பட்டது அவர் மனிதன். அவர் மனிதன் இல்லை, தெய்வ சித்தருங்க. அவர் சித்தருங்க. அவர் இப்படி என்னுடைய வயசில் இப்படி ஒரு அரசியல்வாதியை நான் பார்த்ததே கிடையாது. எல்லாரும் ஒரு வகையில் தப்பு பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு வகையில் அவங்க குற்றவாளியாக இருப்பாங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது. ஒரு குற்றம் கிடையாது. அவர் பண்ணதில் அந்த மக்களை நம்புறது பற்றியா நாங்கள் அவரை தோக்கடிச்சிட்டு அதுதான் எங்கள் எல்லாரும் அழுதுருக்கிறாங்க. இப்போ அவர் செத்து சிஎம் ஆகிட்டார். அவர் செத்து சிஎம். அவரோட சாதாரண ஆள் கிடையாது. இன்றைக்கி சிஎம்மாக நிற்கிறார். அவர் ஒவ்வொரு மக்களுடைய இதயத்துலேயும் அவர் சிஎம்மாக இருக்கிறார், தெய்வமாக இருக்கிறார். நாங்கள் அவர் வாழ்ந்த இந்த மண்ணில் நாங்களும் பிறந்து வாழ்ந்தன்ற பெருமை எங்களுக்கு அவ்வளோ பெருமை. விஜய் சார் பிறந்த இந்த இடத்துல நாங்களும் இருக்கோம். அவர் வாழ்ந்துற காலத்தில் நாங்களும் வாழ்ந்தன்ற இந்த ஒரு பெருமை போதும் சார் எங்களுக்கு. அவர் எப்போவுமே எங்களை பார்த்துன்னு இருப்பார். அவரை நம்பி ஒன்றில் கைவிட மாட்டார். இருந்தும் எங்களை வாழ வச்சார், செத்தான் எங்களை வாழ வைப்பார். ஆனால் நாங்கள் அவர் தெய்வமாக தான் பார்க்குறோம், ஒரு மனுஷனாக பார்க்கல. அவருக்கு உண்மையான அவர் கடவுளுங்க. அவர் பெருமைங்க. நிச்சயமாக சொல்கிறேன், யானும் பல வேதனை. என்னுடைய மகன் என் மக்களுக்காக தான் நான் வந்தேன். ஐயா நானும் எங்கெங்கேயோ போனேன். என் மக்களுக்கு ஒரு குறை தீக்கணும். வேலை வெட்டியில் என்னால் என் ஐயா அண்ணா எங்களுக்கு என் பிள்ளைய காப்பாற்றுங்க, நான் வேண்டுதலுக்கு தான் வந்தேன். இப்போது எங்கள் அண்ணன் இந்த வேண்டுதல் நிறைவேற்றினா பொங்கல் வச்சு அவருக்கு நான் மாலை போட்டு, இது ஒரு கோயிலுங்க. இது நீங்கள் சமாதி கிடையாது, கோயில் சமாதிக்கு போயிருக்கோம். நாங்களும் பழைய சமாதியிலேருந்து அம்மா சமாதியிலேருந்து எல்லா சமாதிக்கும் நாங்கள் போயிருக்கோம். ஆனால் அது சமாதி, இது ஒரு கோயில். அவருடைய ஜீவ சமாதி. இந்த ஜீவ சமாதி அவர் கேட்டுட்டு போகிறாங்க. எவ்வளோ பேருக்கு நல்லது நடக்கணும் செய்யணுன்ற எல்லாருமே வராங்க. ஒரு சீமந்தம் பண்ணுறாங்க, ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க, இவர்கிட்ட வேண்டு போகிறாங்க, கல்யாணம் நடக்குது. அது பிரார்த்தனையும் முடிக்கிறாங்க. அது மாதிரி நல்லாவே அந்த அளவுக்கு இவர் தெய்வம்.
ஜீவசமாதி அடைந்த இவரும் ஒரு சித்தர். ஒரு தெய்வம். இவர் சித்தராக இருந்து எல்லாரையும் காப்பாற்றுவார்ன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கோம். கைவிட்டுட்டோம் நாங்கள். எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷத்தை வந்து நாங்கள் வந்து இழந்துட்டோம், கைவிட்டுட்டோம். அது போன பிறகு தான் அந்த பொக்கிஷோட அருமை என்னான்னு எங்களுக்கு இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்குது. விடுங்கலாம். ஆனால் ஒரு மனுஷன் இல்லாத போது பேசுகிறது அது உண்மையான ஒரு மனிதன். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.